அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை வெறும் விதியோட விளையாட்டு மட்டும்தானா, இல்லை அவங்க உள்ளார இருக்க ஆளுமையை இந்த விதியை செதுக்கி வைக்குதா? ஒரு மனுஷன் தன் உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் இறைவனோட அருளையும் எப்படி ஒன்றா பெற முடியும்? இப்படி ஒரு நேயர் என்கிட்ட மிக ஆழமான கேள்வியை எழுப்பினாருங்க. உண்மையிலேயே கன்னி ராசியோட தத்துவத்தையும் அந்த ராசிக்காரரோட அசாத்தியமான மனோதிடத்தையும் நம்ம உற்று பார்த்தா இதுக்கு பதில் தெளிவாக புரியும். இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரோட உள்ளத்து இருளையும் போக்கி நல்வழி காற்ற அந்த ஞானத்தின் வடிவமான ஆறுபடை வீடுகளின் அரசனை சிங்கார வேலனை உளமாற துதிச்சுட்டு அவன் திருவடி நிழல் அமர்ந்து இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஓம் முருகா போற்றி, என்னை ஆளும் கந்தா போற்றி. அந்த தமிழ்களோட நாமத்தை உச்சரிக்கும் போதே நம்மை சுற்றி ஒரு நல்ல கவசம் உருவாகிறத நம்மளால் உணர முடியுங்க. நல்லது மட்டுமே நடக்கும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட கன்னி ராசியினரோட அந்த உன்னதமான பண்புகளை நோக்கி நம்ம நகரலாமா? பாருங்க, இயற்கையிலேயே கன்னி ராசியில் பிறந்தவங்க ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் பேராற்றல் கொண்டவங்க. அதாவது தலைமை தத்துவத்துக்கு இலக்கணமாக இருப்பாங்க. இவங்க செயல்பாட்டில் ஒரு நிதானமும் அதே சமயம் அசாத்தியமான துல்லியமும் கலந்து இருக்குங்க. எந்த சவாலான சூழலையும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க போடுற அந்த தீவிரமான சிந்தனை ஓட்டமும் பலமுறை ஆராய்ந்து முடிவெடுக்கிற அந்த தீர்க்கமான புத்தியும் இவங்களை மற்றவங்களோட ஒப்பிடும்போது தனித்து நிற்க வைக்குங்க. கடின உழைப்பு என்பது இவங்களுக்கு வெறும் வார்த்தை இல்லைங்க, அது இவங்களோட ஜீவநாடி. வியர்வையை சிந்தி போராடி பெறுற வெற்றி தான் நிலையானது என்கிற உறுதியில் இவங்க மிகவும் பலமாக இருப்பாங்க. மனுஷங்களை விட அந்த பரம்பொருள் மேலே இவங்க வைக்கிற அந்த அதீத நம்பிக்கை தர்ம சங்கடமான நேரங்களில் இவங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்குங்க. மற்றவங்க உணர்வுகளை கொஞ்சம் கூட காயப்படுத்தாமல் பிறர் மனம் புரிஞ்சு நடக்கிற இவங்களோட மேன்மையான குணம் இவங்களுக்கு சமூகத்தில் ஒரு தனி மரியாதையை ஈட்டி தருங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற அந்த வசீகரமான தோற்றமும் ஆளுமை திறனும் பலரையும் வியக்க வைக்குங்க. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க கன்னிராசி அன்பர்கள் அன்றாட வாழ்க்கையில் வர சின்ன சின்ன இடர்பாடுகளை தங்களோட மதிநுட்பத்தால் எப்படி கையாளணும் என்பதை பற்றி நம்ம விரிவாக பேசலாமா? ஒவ்வொரு வீடியோலும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தருது என்கிற உண்மையை உணர்ந்து அந்த பாடங்களை தங்களோட முன்னேற்றத்திற்கு ஏனியாக மாற்றிக்கணும்னு, அதே போல் நம்மை சுற்றி இருக்கிற எதிர்மறையான அதிர்வுகளை தவிர்க்க நம்ம பேசுகிற வார்த்தைகளில் எவ்வளவு கவனம் தேவை, அதையும் குரு பகவானோட அந்த அற்புதமான வழிகாட்டுதல் நம்ம வாழ்க்கையோட திசையை எப்படி மாற்ற போகுது என்பதையும் இங்கே ஆழமாக பார்க்க போகிறோங்க. நல்ல சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான ஆற்றலும் ஒரு மனுஷனை எப்படி சிகரத்துக்கு அழைச்சிட்டு போகும் என்பதை பற்றியும் இந்த தொகுப்பில் மிக விரிவாக நுட்பமாக ஆராய போகிறோம். வாழ்க்கை பயணத்தில் நம்ம ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது நமக்கான திசையை தீர்மானிக்கிறது என்ன என்கிற கேள்வி வரும். ஒரு குறிக்கோள் இல்லாத பயணம் எப்படி ஒருத்தனை இருளில் ஆழ்த்துதோ அது போல தான் தகுந்த வழிகாட்டுதல் இல்லாத உழைப்பும் வீணாகிடுங்க. உலகம் முழுக்க பெரிய சாதனைகளை படைத்த வெற்றியாளரோட வரலாற்றை பார்த்தா அவங்க பின்னாடி ஒரு சிறந்த வழிகாட்டியோ அல்லது ஒரு உன்னதமான தத்துவமோ ஊக்க சக்தியாக இருந்திருக்கிறதை நம்ம உணர முடியும். ஒருத்தர் பாதையில் விட்டுட்டு ஒரு திட்டத்தையோ எட்ட முடியாமல் தவிச்ச ஒரு இலக்கையோ இன்னொருத்தர் தன் மதிநுட்பத்தால் எடுத்து சிகரத்தை அடைஞ்சது வெறும் தற்செயல் இல்லை, அது தொடர் கற்றலோட வெளிப்பாடுங்க. ஒவ்வொரு வீடியோலும் பிரபஞ்சம் நமக்கு ஒரு புது பாடத்தை கற்பிக்க தயாராக இருக்கும். அந்த பாடத்தை சவாலாக ஏற்றுக்கிட்டு நேர்மையான மனநிலையோடு எழுந்து நிற்கவனுக்கு தோல்வி என்பது ஒருபோது நிரந்தரமாக இருக்கவே இருக்காதுங்க. நம்ம மனசுக்குள்ள அப்பப்போ எழுற மரண பயமோ எதிர்காலத்தை பற்றி எதிர்மறையான கற்பனைகளோ நம்ம ஆற்றலை முழுங்கடிச்சிடுங்க. இந்த தேவையற்ற சிந்தனைகளை அறவே ஒதுக்கிட்டு ஒரு தெளிவான இலக்கை நோக்கி நம்ம கவனத்தை செலுத்தணும். அதுபோல் நம்மை சுற்றி எதிர்மறையாக பேசுகிறவங்களிடமிருந்து அப்படிப்பட்ட சூழல்களிலுமிருந்தும் நம்மை நாமே பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளும் நம்ம கேட்குற வார்த்தைகளும் நம்ம ஆழ் மனசை வடிவமைக்குது. குருவோட அருள் என்பது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியை கொண்டு வர தெய்வீக நிகழ்வு.
குறிப்பாக ஞானத்துக்கும் சுப நிகழ்வுகளுக்கும் அதிபதியான குரு பகவான் தன் வக்கிர கதியில் இருந்து விலகி நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிற காலம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. வரும் மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நடக்க போகிற இந்த குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி அண்டவெளியில் ஏற்படுற சாதாரண மாற்றம் மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு தனி மனுஷன் வாழ்க்கையிலையும் தார்மீக தாக்கத்தை ஏற்படுத்த போகிற ஒரு முக்கிய நிகழ்வு. இதுவரை உங்கள் காரியங்களில் இருந்து மந்த நிலை போய் ஒரு புதிய வேகம் பிறக்குங்க. தடைப்பட்டு கிடந்த சுப காரியங்கள் எல்லாம் மறுபடியும் உயிர் பெறும். இதை நீங்களே உணர்வீங்க. குருவின் பார்வை படுற இடமெல்லாம் பொன்னாகும் என்பது ஆன்றோர் வாக்கு. அந்த வகையில் இந்த மாற்றம் கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்ல அதிர்வலைகளை உருவாக்க போகுது. இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு குரு அருளையும் திரு அருளையும் ஒன்றா பெற்று வாழ்வின் உன்னத நிலையை அடைய இனி வரும் காலங்களில் இன்னும் ஆழமாக சிந்திப்போம். இறைவனோட திருவருள் ஒருத்தருக்கு கிடைக்கிறது எளிதான காரியமா? இல்லை. நம்ம செய்கிற ஆன்மீக சடங்குகள் மட்டுமே வாழ்க்கையை மாற்றிடுமா? குறிப்பாக கர்ம வினைகளால் வர மன அழுத்தங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரோ நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளோ தான் காரணமா? இப்படி ஒரு நேயர் மிக ஆழமான அதே சமயம் தர்க்க ரீதியான கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. கன்னி ராசினோட வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்களோட பெரும்பாலான மனக்கவலைகள் இவங்களாலேயே உருவாக்கப்பட்டவை இல்லை. மாறா இவங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட எதிர்மறை எண்ணங்களாலும் புற அழுத்தங்களாலும் தான் பெரிய சங்கடங்கள் வருதுங்க. ஆனால் மே 17 முதல் நடக்க போகிற அந்த குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி இவங்களோட மூளைக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருந்த அபரிமதான ஆற்றல்களை திறக்க போகிற ஒரு திறவுகோலாக அமைய போகுதுங்க. பிரபஞ்ச சக்தியிலிருந்து உயர்ந்த ஞானமும் புதிய வாழ்வாதார திட்டங்களும் இவங்களோட ஆழ் மனசில் இப்போ தான் தானாகவே பதிவாக ஆரம்பிக்குங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே பன்முகத்தன்மை கொண்டவங்க. அதாவது ஒரு நேரத்தில் 3 விதமான காரியங்களை மிக துல்லியமாக செய்து முடிக்கிற மல்டி டாஸ்க் ஆற்றல் இவங்களுக்கு அபரிமிதமாக இருக்குங்க. இவங்களோட அவதானிப்பு திறன் மிக நுணுக்கமானது. ஒரு நபர் அணிந்திருக்கிற ஆபரணம் முதல் உடை உடல் மொழி வரை எல்லாத்தையும் நொடி பொழுதில் கணிச்சிடும் தீட்சண்யம் இவங்களுக்கு உண்டுங்க. ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஏதோ ஒரு செய்தியின் வாயிலாக புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இப்போ ஏற்பட போகிற கிரக மாற்றம் இவங்களுக்கு பெரும் செல்வந்தர்களை எப்படி கையாளணும், உயர்கல்வியில் எப்படி சாதனை படிக்கணும், பொருளாதார ரீதியாக எப்படி முன்னிலை பெறணும் என்கிற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை இவங்களுக்குள்ளே விதைக்குங்க. இந்த சூழல் உங்கள் உற்பத்தி திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு விசேஷமான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாமா? புதன் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் தில்லையம்பன் பலத்தானை ஆடல் வல்லான் நடராஜ பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. ஞானத்தின் அதிபதியான புதனும் பிரபஞ்ச நடனத்தின் நாயகனான நடராஜரும் இணையும் போது உங்கள் புத்தியில் ஒரு புதிய படைப்பாற்றல் உருவாகும். ஏதோ ஒரு இலக்கை அல்லது லட்சியத்தை ஒரு சபதமாக எடுத்துக்கோங்க. நடராஜ பெருமான் கிட்ட உங்கள் உற்ற நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி சகஜமாக உங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் சொல்லுங்க. தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த ஆத்மார்த்தமான உரையாடலை செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் நடக்க போகிற அந்த அதீத மாற்றங்களை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. உங்கள் மனசை வாட்டி வதைச்ச துன்பங்களும் முட்டுக்கட்டைகளும் காணல் நீர் மாதிரி தடயமே இல்லாமல் மறைஞ்சிடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் ஒரு வசந்தமாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லைங்க. நாம் பேசுகிற சொற்களை விட நம்ம ஆழ் மனசில் உதிக்கிற எண்ணங்களுக்கு இவ்வளவு வலிமை இருக்கா? எண்ணங்கள் மட்டுமே ஒரு மனுஷனோட தலையெழுத்தை மாற்றிடுமா? இப்படி பல நேயர்கள் வியப்போடு கேட்பாங்க. இதில் உண்மை என்னன்னா, நம்ம வெளியிடுற ஒளி அலைகளை விட நம்ம மனசுக்குள்ளே நம்ம விதைக்கிற எண்ண அலைகளுக்கு பிரபஞ்சத்தையே அசைக்கிற ஆற்றல் இருக்குங்க. அந்த அத்தர்மையான இறைவனுக்கு நம்ம சொற்களை விட நம்ம எண்ணங்களை முதல்ல எட்டும். ஆகையால் உங்கள் மனம் என்கிற விளைநிலத்தில் எதிர்மறை என்கிற கலைகளை பிடுங்கி எரிஞ்சிட்டு நல்ல கருத்துகள் என்கிற விதைகளை ஆழமாக ஊன்றுங்க. எண்ணம் போல் வாழ்வு என்பது வெறும் பழமொழி இல்லைங்க, அது ஒரு வாழ்வியல் நிதர்சனம். கன்னிராசியில் பிறந்த நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த இன்னல்களும் மன போராட்டங்களும் இனி வரும் காலங்களில்
சூரியனை கண்ட பனி மாதிரி பாலைவனத்து காணல் நீர் மாதிரி சுவட தெரியாமல் மறைஞ்சு போக போகுதுங்க. உங்கள் லட்சியங்கள் எல்லாம் கைகூடுற இது ஒரு பொற்காலம். இதோ உங்கள் வாசலில் வந்து நிற்கிது. நிச்சயமாக இந்த புதிய பயணத்தில் சில சவால்களை இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக தேவையற்ற ஆசைகளும் கட்டுக்கடங்காத கோபமும் உங்கள் நிதானத்தை சோதிக்கலாம். இந்த நேரங்களில் பொறுமையை கையாள்றது உங்களுக்கு பெரிய வெற்றியை தருங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தா வருமானம் கொஞ்சம் தாமதமானாலும் உங்கள் உழைப்புக்கு பலன் நிச்சயம் வந்து சேரும். தொழில் மற்றும் வணிகத்தில் இருப்பவங்களுக்கு வேகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் லாபம் திருப்திகரமாக இருக்குங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசி செயல்படுவது ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வணிக வாய்ப்புகளோ சரக்குகளோ கைக்கு வர்றதுல சின்ன சின்ன காலதாமதம் இருக்கலாம். ஆனால் அவை முடிவு இல்லை, வெறும் இடைவெளி மட்டுமே. உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியரோட தேவையற்ற ஆலோசனைகளை கேட்டு திசை மாறாமல் உங்கள் மேல் அதிகாரிகளோட வழிகாட்டுதலை பின்பற்றுங்க. அது உங்கள் பணி உயர்வுக்கு பெரிய துணையாக இருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இதுவரை இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் மறைஞ்சு கணவன் மனைவி இடையே ஒரு புரிதலும் இணக்கமும் ஏற்படும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நீங்கி அவங்க வழியில் நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையாக மென்மையாக நடந்தால் குடும்ப அமைதி தக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி மறுபடியும் நெருக்கமான சூழல் உருவாகும். பெண்களுக்கு தேவையற்ற மனக்கவலைகள் தோன்றி மறையலாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் பெரியவர்களோட ஆலோசனை கேட்டு நடந்தால் மன தெளிவு கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான உத்தரவுகள் வர அறிகுறிகள் தெரியுது. அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு புதிய ஆலோசனைகளும் தேவையான நிதி ஆதாரங்களும் கிடைக்கிற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. உங்கள் மேலே இருந்த பணிச்சுமை குறைஞ்சு மேலத்தோட நன்மதிப்பை பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்தவரை எந்த செயலையும் அதோட சாதக பாதங்களை நன்கு ஆராய்ந்து பிறகு முடிவெடுத்தால் நீங்கள் சாதனையாளராக மாறுவீங்க. கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இது இந்த காலகட்டத்தோட கட்டாயங்க. உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நனவாகிற அந்த உன்னதமான தருணத்தை நோக்கி நீங்கள் இப்போ அடியெடுத்து வைக்கிறீங்க. நம்பிக்கையோடு பயணிப்போம், நல்லதே நடக்கும். கன்னி ராசியோட இந்த புனித பயணத்தை நம்ம நிறைவு செய்கிற வேளையில் நம்ம உள்ளங்களில் ஒரு ஆத்மார்த்தமான அமைதி குடிக்கொள்வதை உணர முடியும். விதி என்பது முன்கூட்டியே எழுதப்பட்டது இல்லை. நம்ம எண்ணங்களால் அதை திருத்தி எழுத முடியுமா என்கிற கேள்வி எழும்போது இந்த பயணம் நமக்கு விடையை தருது. கன்னி ராசியில் உதித்த உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரோட தனித்துவமான பலன்களை இப்போ பார்க்கலாமா? உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வசந்த காலத்தோட தொடக்கமாக அமைய போகுதுங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக எதை சாதிக்கணும்னு காத்து கொண்டிருந்தீங்களோ அந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை தரும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற கௌரவமான ஊதியத்தோட ஒரு நல்ல பணி அமையுங்க. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வர நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை பொங்க வைக்கும். தடைப்பட்டு கிடந்த மங்களகாரியங்கள் எல்லாம் இப்போ தங்கு தடையின்றி நடக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். தேவையற்ற அலைச்சல்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தர்ம சங்கடமான சூழலும் வரலாம். பிள்ளைகளோட செயல்பாடுகள் கொஞ்சம் சவாலாக தெரிஞ்சாலும் அவங்க மேலே ஆத்திரப்படாமல் அன்பால் அவங்களை வழி நடத்துங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணிச்சுமையை தாங்கிக்கிற மன வலிமையை அதிகரிக்கும். திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை அமைஞ்சு இல்லறம் இனிதே தொடங்குங்க. புத்திர பாக்கியத்துக்கு ஏங்குவவங்களுக்கு அந்த பாக்கியம் கைகூடி வரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்களை விலக்கி உங்களுக்கு வர வேண்டிய பங்குகள் உங்கள் கைக்கு வந்து அடையுங்க. சித்திரை நட்சத்திரத்தோட முதல் 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு தம்பதிகளுக்கிடையே ஒரு உன்னதமான பிணைப்பும் ஆழமான நேசமும் மலரும். புதிய இல்லம் அல்லது நிலம் வாங்கணும் என்கிற உங்கள் வாழ்நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகுங்க. உங்கள் மனத்தெளிவை மேம்படுத்தவும் அறிவுத்திறனை தீட்டவும் ஒரு எளிய ஆன்மீக வழியை இங்கே சொல்லலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் மகாவிஷ்ணுவை ஆராதனையாக செய்து இயலாதவங்களுக்கு புளி சாதம் தானமாக கொடுங்க. அது உங்கள் வாழ்வில் ஒளியேற்றும். வாழ்க்கை என்பது நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுதுங்க.
என்னால் முடியாதது, இது கைகூடாது என்கிற எதிர்மறை சிந்தனைகளை உங்கள் மனசோட வாசற்படிக்கு கூட கொண்டு வராதீங்க. என்னால் இயலும், எனக்கு நன்மைகளே நடக்கும் என்கிற நேர்மறை அதிர்வுகளை பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதுவே நிதர்சனமாக மாறுங்க. உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கிற சக்தி இல்லை. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கிற தீபத்தோட ஒளியிலேயே அந்த தெய்வம் உறைஞ்சிருச்சு. குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு மங்கள நாளில் தீபம் ஏற்றி வழிபட ஆரம்பித்தா உங்கள் வம்சம் தலைதோங்குங்க. தினமும் காலையில் எழுந்தவுடனே ஆதித்ய ஹிருத்தர்த்தியை துதிப்பது, சூரிய பகவானை பணிவது உங்கள் வாழ்வோட இருளை போக்குங்க. மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருந்தாலும் அந்த பிரபஞ்சத்தை பேரொழியோட அனுக்கிரகம் இருந்தால் உங்கள் கண்ணீர் எல்லாம் மறைஞ்சு போகும். ஒரு விசேஷமாக பரிகாரமாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் 6 தீபங்கள் ஏற்றி உங்கள் குறைகளை அவர்கிட்ட சமர்ப்பிக்குங்க. அந்த சிங்கார வேலன் உங்கள் துயரத்தை தொடச்சு வாழ்வில் ஒரு பெரிய ஏற்றத்தை தருவான். தடைகளும் தாமதங்களும் காணல் நீர் மாதிரி மறைஞ்சு உங்கள் வாழ்க்கை ஒரு இனிய காவியமாக மாறுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நிறைவு செய்கிறேன். உங்கள் வாழ்வு மேன்மேலும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.